கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசேயர் நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிரியம் ஆயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை நமக்கு உண்டாகி இருக்கிறார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் இரண்டையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்திலே அவனுக்கு என்ன செய்கிறான்? தீமை செய்து விடுகிறான். இந்த தீமை செய்தலினாலே இருவரும் என்ன செய்து விடுகிறார்கள்? பிரிந்து விடுகிறார்கள். 1 மாதம் ஆகிறது, 2 மாதம் ஆகிறது, பல மாதங்கள் ஆகிறது, பல வருடங்கள் கூட ஆகிவிடுகிறது. இருவரும் ஒரு முறை கூட என்ன செய்யவில்லை? பேசிக்கொள்ளவே இல்லை. ஆனால் எந்த நண்பன் பாதிக்கப்பட்டானோ அந்த நண்பனே என்ன செய்கிறான்? முன் வருகிறான். முன் வந்து, நீ எனக்கு விரோதமாய் செய்ததான எல்லா விதமான காரியத்தையும் நான் என்ன செய்கிறேன்? மன்னித்து விட்டேன். நீ மறுபடி நாம் என்ன செய்வோம்? இருவரும் இணைந்து நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லி சமாதானப்படுத்தி இருவரும் என்ன செய்கிறார்கள்? ஒன்று இணைகிறதான ஒரு காரியத்தை தான் இந்த வேத வசனம் அது மிகவும் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே இருந்ததான பாவம், இதனால் நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாதவர்களாய், ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி கொள்ளாதவர்களாய் நாம் பிரிந்திருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? பிரிந்து இருந்ததான நாமும் அவரும் இணையும்படியான ஒரு கிருபையை அவருடைய இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அதனாலே நாம் இந்த நாளிலே என்ன செய்கிறோம்? நாம் பரலோகத்தில் இருந்தாலும் சரி, பூலோகத்தில் இருந்தாலும் சரி, இருவருக்கும் இடையே இருந்தான பிரிவினைகள் நீங்கி இருக்கிறது. நாம் தேவனாகிய கர்த்தர் நம் இருவரையும் அவருக்குள் என்ன செய்திருக்கிறார்? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதைத்தான் என்ன செய்கிறோம்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறது? நமக்கு பாவ மன்னிப்பு, சமாதானம், ஒப்புரவாகுதல் உண்டாகி இருக்கிறது. பாவத்தினாலே பிரிந்திருந்த நாம் இந்த நாளிலே பாவ மன்னிப்பாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதினாலே என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறோம்? நாம் சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த இரத்தம் எப்படிப்பட்டது? லேவியராகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. ஆத்துமாவை ரட்சிக்கிறது, ஆத்துமாவை பாவ நிவர்த்தி செய்கிறது எதுதான்? இரத்தமே என்று என்ன செய்கிறோம்? அந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆத்துமாவை பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று அது சொல்லி இருக்கிறது. அந்த இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி திரு இரத்தம். அந்த இரத்தத்தினாலே ஆத்துமாவிலே என்ன செய்து? பாவ நிவர்த்தி உண்டாகி இருக்கிறது. ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு முன்னதாய் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரத்தத்தின் மேன்மை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பிரிவினையில் இருந்தோம். பாவத்தினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும்
நாமும் ஒன்றாக இணையக்கூடாதபடிக்கு ஒரு பிரிவினை என்ன செய்து பாவத்தினாலே உண்டாகி இருந்தது. அந்த பாவத்தின் சுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறார்? தகர்த்து எறிந்திருக்கிறார் அவருடைய திரு இரத்தத்தினாலே. ஆதலால் அந்த இரத்தத்தின் மேன்மை குறித்து என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கி, கிறிஸ்து தமக்குள் என்ன செய்திருக்கிறார்? ஒப்புரவாக்கியிருக்கிறார். உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் உலக மனிதர்கள் செய்ததான பாவத்தை என்ன செய்யவில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எண்ணவில்லை. அவர் எண்ணாதவராய் அவர்கள் அனைவரையும் என்ன செய்தார்? தமக்குள் அவருடைய கல்வாரி திரு இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறார்? ஒப்புரவாக்கியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதனால் பிரிவினை வந்தது என்று தன்னுடைய பிள்ளைகளை புறம்பே தள்ளாதவர்களாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? தாமாகவே முன் வந்து அவருடைய கல்வாரி திரு இரத்தத்தினாலே பாவத்தை ஜெயித்து பிரிந்து கிடந்ததான நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவரோடு இணைக்கும்படியாக ஒப்புரவாகுதலை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நாளில் ஒப்புரவாகி இருக்கிற நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நாட்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம் 26வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. பிசாசானவனுடைய இச்சையின்படி அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்க சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உபதேசிக்க வேண்டும். பிசாசானவனுடைய இச்சையின்படி அவனால் பிடிபட்டு இருக்கிறதான ஜனங்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவர்கள் அவன் கண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களாக்கி அவர்களை விடுவிக்க சாந்தமாக என்ன செய்ய வேண்டுமாம்? உபதேசம் பண்ண வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மேன்மையை அறியாத ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் அவர்களை என்ன செய்கிறார்? பலவிதமான இச்சைகளினாலே அவர்களை என்ன செய்து வைத்திருக்கிறான்? பிடித்து வைத்திருக்கிறான். அவர்களுடைய கண்கள் தெளிவடையாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்ணிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மயக்கம் தெளிந்து அவருடைய கண்ணிக்கு அந்த பாவத்தை விட்டு பிசாசானுடைய வஞ்சகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? வெளிவர வேண்டும். அவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணணுமா? சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக மக்கள் இந்த நாளில் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாய், பாவத்திலே அடிமைப்பட்டவர்களாய், பலவிதமான இச்சைகளிலே, பலவிதமான விக்கிரகத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? கண்ணியிலே அகப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் ஜனங்களின் பாவத்தை எண்ணாதவராய் அவர் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தன்னுடைய திரு இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் இப்படிப்பட்டதான பாவத்திலே, இப்படிப்பட்டதான காரியங்களிலே அகப்பட்டு இருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி திரு இரத்தத்தின் மேன்மையை குறித்து என்ன செய்ய வேண்டும்? நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க நாம் கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு உண்டாகி இருக்கிறது. பாவ
மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அன்பானதினுடைய அந்த பாவ மன்னிப்பை என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய திரு இரத்தத்தை சிந்தி என்ன செய்திருக்கிறார்? சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? நாமும் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அதனால் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று வேத வசனம் அது சொல்லி இருக்கிறது. ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்க்கிற நபர்களுக்கு, நம் பக்கத்து வீட்டாருக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். இப்பொழுதும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே, பாவத்தில் இருந்ததான என்னை மீட்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கும் உமக்கும் இடையே இருந்ததான பாவம் என்கிற பிரிவினையை நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கல்வாரி திரு இரத்தத்தை சிந்தி கத்தாவே அந்த ஆண்டவரே பாவத்தை என்னை விட்டு முற்றிலுமாய் அகற்ற நீர் கிருபை பாராட்டினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ராஜா உம்முடைய இரத்தத்தின் மேன்மையை குறித்து இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிந்து போய்கொண்டு இருக்கிறதான ஆத்துமாக்களுக்கு நான் சுவிசேஷமாய் பிரசங்கிக்க என்னை நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரசங்கிக்க உபதேசிக்க என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவிலே உம்முடைய திரு இரத்தத்தை நீர் சிந்தினீர் என்பதை கத்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்க நான் இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் கடனாளியாக இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து, நான் உணர்ந்து, நான் செயல்பட இந்த வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என்னை கத்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் பிடித்து நீங்கள் வழிநடத்தி செல்லுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.